Hi guys, welcome to Pareksha Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டில நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் அதை படிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பத்தவே பத்தாது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்ட் பை பார்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு அர்த்தம். இந்திய அரசியல் அமைப்பை பற்றி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நம்ம போட்ட டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை பற்றின பதிவில் கூட இந்திய அரசியல் அமைப்பை பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்திய அரசியல் அமைப்பை எழுதினவரே நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றின பேசிக் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்திய நாட்டோட அடிப்படை சட்டம், அதுக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர லா அண்ட் ஆர்டர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு நாட்டோட அரசு, அதாவது நம்ம கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரி ஆட்சி செய்யணும், நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது கூட அந்த புத்தகத்தில் இருக்கு. அது மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் என்னென்ன, அவங்களால என்ன செய்ய முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்னால என்ன செய்ய முடியும், கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் என்ன, ஹை கோர்ட்டோட பவர்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் கூட அதில் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குடிமக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, இது முதற்கொண்டு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் அரசியல் அமைப்பு அப்படின்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் கண்டிப்பாக இருக்கணும், அதனால நம்ம நாட்டுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்ததே அமெரிக்கா தான். நீட் ஃபார் எ கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கான தேவை என்ன, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், அதாவது ஜனநாயக நாடு அப்படின்னு சில நாடுகளை சொல்லுவாங்க. ஜனநாயகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட தலைவனை நம்மளே எலெக்ட் பண்ணி சூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அப்படி பார்த்தோம்னா இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு தான். இப்போ அந்த ஜனநாயக நாட்டோட அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டோட அரசியல் அமைப்பு அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டையே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை கோடி மக்களும் ஏதோ ஒரு விஷயத்தினால வேறுபட்டிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ லைஃப் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் சைடில் இருக்கிற மாதிரி நார்த் சைடு இருக்க மாட்டாங்க. இப்போ சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி பிரிக்கிறாங்க, ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் அப்படின்னு தான் பிரிக்கிறாங்க. நிறத்தால் வேறுபட்டிருக்கோம், ஜாதியால் வேறுபட்டிருக்கோம், மதத்தால் வேறுபட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை வேறுபடுத்தி தான் காட்டுது. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களையும் இணைக்குது. அந்த இந்தியன்ற ஒரு விஷயம் போதும் இந்த நாட்டில் என்னோட உரிமைகளை நான் வாங்குறதுக்கு, இந்தியன்ற ஒரு விஷயம் போதும் இந்த நாட்டில் நான் இருக்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்தை தான் எது சொல்லுது அப்படின்னா நம்ம இந்திய நாட்டோட அரசியல் அமைப்பு சொல்லுது. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 1946 அன்னைக்கு தான் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக யாரை நியமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தான் நியமிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் எலெக்ஷன் வச்சு பிரசிடெண்ட் அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அப்போ டைம் இல்லை. ஸோ அதனால டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் அப்போ நல்லா படித்தவர்ன்றதுனால அவரை தான் நியமிச்சிருந்தாங்க. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சு பிரசிடெண்ட்டாக யாரை நியமிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் பிரசிடெண்ட் ஆஃப் அசம்பிளியாக நியமிச்சிருந்தாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் யாரை எலெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா H.C. முகர்ஜி அண்ட் V.T. கிருஷ்ணமாச்சாரி, இவங்க ரெண்டு பேரையும் வைஸ் பிரசிடெண்ட்டாக நியமிச்சாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உருவாகிறதுக்கு மீட்டிங் மட்டும் எத்தனை நாள் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 166 நாள் மீட்டிங் மட்டுமே நடந்திருக்கு. ஸோ மொத்தம் 11 செஷன் அந்த டிராஃப்டை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணதில் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 2473, கிட்டத்தட்ட 2473 அமெண்ட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.
நம்ம இந்திய அரசியல் அமைப்போட டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இவரை நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு தான் சொல்றோம். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த மீட்டிங்ல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா November 26, 1949 அந்த டைம்ல நடந்த மீட்டிங்ல தான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எத்தனை பிரிவுகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பிரியம்பிள், அதாவது நம்ம ப்ரிஃபேஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிரியம்பிள்னு சொல்றாங்க. பிரியம்பிள் 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ். இந்த மாதிரி 4 பகுதியா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனா பிரிச்சு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த டிராஃப்ட், அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ வந்து முழுசா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 26th January 1950. அந்த நாளை தான் வந்து என்னன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குடியரசு தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பை பற்றின சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ உலகத்தில் இருக்க அத்தனை அரசியல் அமைப்பை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் அமைப்பு தான் ரொம்ப நீளமான அரசியல் அமைப்பு. இந்த நீளமான அரசியல் அமைப்பை எப்படி அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 நாட்டோட அரசியல் அமைப்பை கம்பேர் பண்ணி தான் உருவாக்கியிருக்காரு. அது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு, பிரிட்டன், US, ரஷ்யா. இந்த 4 நாட்டோட அரசியல் அமைப்பை படித்து ரெஃபர் பண்ணி நம்ம நாட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும், எது சூட் ஆகும் அப்படின்னு ரெஃபர் பண்ணி தான் நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்குன அந்த அரசியல் அமைப்புல சில விஷயங்களை மாற்ற முடியும், சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதாவது மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்த ஃபிளெக்சிபிள்னும், மாற்ற முடியாத விஷயங்களை ரிஜிட்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ரிஜிட் அப்படின்னா யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஃபிளெக்சிபிள் அப்படின்னா சில விஷயங்களை மட்டும் மாத்திக்கலாம். அந்த மாற்றக்கூடிய விஷயங்களுக்கும் பவர் யார் யார்கிட்ட இருக்கு, அதாவது இந்த விஷயங்களை மாத்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ட தான் பவர் இருக்கு, இந்த விஷயங்களை மாத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ட பவர் இருக்கு, இந்த விஷயங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு கோர்ட் இவங்களுக்குலாம் உரிமை இருக்கு அப்படின்ற விஷயங்களை கூட அரசியல் அமைப்புல தெளிவா குறிப்பிட்டுட்டு தான் போயிருக்காரு. அடுத்து வந்து ஃபெடரல் சிஸ்டம். ஃபெடரல் சிஸ்டம்னா கூட்டாட்சி முறை. இந்த கூட்டாட்சி முறை அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட அரசியல் அமைப்புல மட்டும்தாங்க இருக்கு, வேற எந்த நாட்டோட அரசியல் அமைப்பு முறையிலுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, செக்குலர். செக்குலர்னா என்ன அர்த்தம்னா மதசார்பற்ற அரசு. மதசார்பற்ற அரசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டுல இருக்க அரசியல் அமைப்புல மட்டும்தான் இருக்கே தவிர வேற எந்த நாட்டுல இருக்க அரசியல் அமைப்புலயும் கிடையாது. நம்ம நாட்டு அரசியல் அமைப்புல இன்னும் சில சிறப்பம்சங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் ப்ரொவைட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னா சுயாதீன நீதித்துறை அப்படின்னு அர்த்தம். இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது தான். வேற எந்த ஒரு நாட்டுக்கும் நம்மளோட நீதித்துறையில தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்றதான் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல யாரெல்லாம் வந்து 18 வயசுக்கு மேல வந்துட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஓட் போடுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு தான். அதாவது அவங்கள ஆட்சி செய்யறது யாரு, அவங்களுக்கு வந்து நல்லது செய்யறது யாருன்னு சூஸ் பண்றதுக்கான உரிமை 18 வயசை தாண்டின எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு தான். இந்திய நாட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் குடியுரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மைனாரிட்டி பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது SC ST கேஸ்ட்ல இருக்க அத்தனை பேருக்கும் சிறப்பான சலுகைகள் வழங்கப்படணும் அப்படின்றத முதற்கொண்டு அரசியல் அமைப்புல நம்ம அம்பேத்கர் அவர்கள் தெளிவா எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் உள்ள ஒரு தர்ஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இன்னும் நிறையவே தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க. நாளைக்கு பார்ட் 2 பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.